வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். போகி பண்டிகை கொண்டாட்டத்தால் புகை மண்டலமாக மாறியது சென்னை. கடும் புகையுடன் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதி, விமானங்கள் தாமதம். மாணவர்களின் கல்விக்கென தொலைக்காட்சி வரும் 21ஆம் தேதி தொடக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைப்பார் என தமிழக அரசு தகவல். திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. தமிழக அரசு அனுமதியுடன் மாவட்டத்தில் 5 இடங்களில் பாதுகாப்பாக நடத்தப்படும் என பேட்டி. அலகாபாத்தில் 55 நாட்கள் நடைபெறும் கும்பமேளா நாளை தொடக்கம். 12 கோடி பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக நாளை மாலை கேரளா வருகை. கொல்லம் புறவழிச்சாலையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து சிறப்புரையாற்றுகிறார். போகி பண்டிகை கொண்டாட்டத்தையொட்டி எழுந்த புகை மற்றும் பனிமூட்டத்தால் சென்னையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மார்கழி மாதத்தின் கடைசி நாளையும் தை மாதத்தின் முதல் நாளையும் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. சென்னையில் 1000 விளக்கு, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடினர். அப்பொழுது சிறுவர் சிறுமியர்கள் போகி மேளத்தை இசைத்தவாறு தீயை சுற்றி வலம் வந்தனர். போகி பண்டிகை என்பது தமிழர்களுடைய, குறிப்பாக இந்துக்களுடைய பாரம்பரிய பண்டிகை. இதில் நாங்கள் பழமையான பொருள் எல்லாம் வீட்டில் இந்த உபயோகம் இல்லாத பொருள்லாம் தூக்கி போட்டு எரிக்கிறோம், கொள்கிறோம். பிளாஸ்டிக்கை தவிர்த்து அனைத்து பொருள்களும் எரித்து போகியை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். போகி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது பழைய பொருட்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. அத்துடன் பனிமூட்டமும் சூழ்ந்துள்ளதால் சாலை தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி அவர்கள் மெதுவாக சென்றனர். புகை மற்றும் பனிமூட்டத்தால் சென்னைக்கு வரும் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியுள்ளது. சென்னையில் காற்றின் மாசு 243 பிஎம்ஐ-ஆக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள எடையூர் கிராம மக்கள் புகையில்லா போகியை கொண்டாடினர். டயர், பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து வீட்டிலிருந்த பழைய துணிகள், பாய், மரப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை தீயிட்டு கொளுத்தி சிறுவர்கள் மகிழ்ச்சியோடு புகையில்லா போகியை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. வீட்டின் வாசலின் முன்பாக பழைய மற்றும் தேவையில்லாத குப்பைகள், பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகியை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை அகத்தியர் வீதியில் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை போகியை கொண்டாடினர். அதிகாலையில் எழுந்த பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து குடும்பத்துடன் போகியை பண்டிகையை கொண்டாடினர். விஷ் யூ ஆல் போகி பண்டிகை. தமிழ்நாட்டு மக்களும் புதுச்சேரி மக்களும் இன்னைக்கு போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறாங்க. இங்கே நாங்கள் பழசெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரித்து ஜாலியாக போகியை கொண்டாடிட்டு இருக்கோம். ஹாப்பி போகி. தமிழகத்தில் கல்விக்கென 24 மணி நேரமும் செயல்பட உள்ள பிரத்யேக தொலைக்காட்சியை வரும் 21ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்த கல்விக்கு என தனியாக செயல்படும் தொலைக்காட்சியை வரும் 21ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைக்காட்சியின் ஸ்டுடியோ சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டிடத்தில் செயல்படும் என்றும், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியில் கல்வி தொலைக்காட்சி சேனல் 200வது எண்ணில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி வாயிலாக பள்ளி மாணவர்களுக்கு பாடம் தொடர்பான போட்டித் தேர்வு, நீட் தேர்வு போன்றவற்றிற்கு 50 ஆசிரியர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும், இந்த கல்வி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் எதுவும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நாள் ஒன்றுக்கு 2 முறைக்கு மேல் மறு ஒலிபரப்பு செய்யப்படும் என்பதால்
பெரும்பாலான மாணவர்கள் பள்ளி முடிந்த பிறகு கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருச்சியில் 5 இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் 100% பாதுகாப்புடன் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள சூரியூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்புக்காக அமைக்கப்படும் தடுப்பு வேலி, விழா மேடை, கேளரி உள்ளிட்ட பணிகளையும் அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் 5 இடங்களில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று சொன்னார். சூரியூரில் 16ஆம் தேதியுடன் ஆவாரங்காட்டில் 17ஆம் தேதியும் 18இல் பெத்தமேடு மற்றும் அணைக்கட்டு பகுதிகளிலும் கருங்குளத்தில் 27ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதாக ஆட்சியர் ராசாமணி குறிப்பிட்டார். இதேபோல் பிப்ரவரி மாதத்தில் 6 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மனு வந்துள்ளதாக கூறிய அவர் இந்த ஆண்டும் தமிழக அரசு மற்றும் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி 100% பாதுகாப்புடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என கூறினார். பாரம்பரியமான விளையாட்டாக கருதப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஜனவரி மாதம் மட்டும் 5 இடங்களில் நடைபெற இருக்கிறது. தமிழக அரசு மற்றும் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரைகளின்படியும் இந்த ஆண்டு இன்னும் கூடுதல் பாதுகாப்போடு நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் கும்பமேளா திருவிழா நாளை கோலாகலமாக தொடங்குகிறது. கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகளின் திரிவேணி சங்கமமாக கருதப்படும் இடங்களில் கும்பமேளா திருவிழா நாளை தொடங்க உள்ளது. 2 மாதங்களுக்கும் மேலாக நடைபெற உள்ள இத்திருவிழாவில் பல லட்சம் பேர் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் கங்கை கரையில் திரண்ட பக்தர்கள் மகர சங்கராந்தியை முன்னிட்டு புனித நீராடினர். இந்நிகழ்ச்சி நாளை தொடங்கி மார்ச் 4 வரை 55 நாட்கள் நடைபெறும். உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் 12 கோடி பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளன. இந்த விழாவையொட்டி இன்று முதல் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கும்பமேளா நிகழ்ச்சிக்கு வரும் பக்தர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் அலகாபாத்திற்குள் நுழைய 7 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் தங்குவதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த திருவிழாவுக்காக 2500 கோடி ரூபாய் மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கி பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரளா வருகை தரவுள்ளதை அடுத்து அம்மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள புறவழிச்சாலை திறப்பு விழா நாளை நடைபெறுகிறது. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கொல்லம் புறவழிச்சாலையை திறந்து வைக்கிறார். இதற்காக திருவனந்தபுரத்திற்கு நாளை மாலை வரும் பிரதமர் மோடியை ஆளுநர் சதாசிவம், முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர். பின்னர் ஹெலிகாப்டரில் கொல்லம் செல்லும் பிரதமர் மோடி அங்கு புறவழிச்சாலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றுகிறார். பின்னர் மீண்டும் திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் மோடி கார் மூலம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார். இதனையடுத்து மீண்டும் திருவனந்தபுரம் வரும் மோடி நாளை இரவு 8 மணியளவில் டெல்லி திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையை அடுத்து திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறாமல் விடுபட்டோருக்கு இன்றும் நாளையும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தை திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை தமிழக அரசு வழங்கி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை கடந்த 7ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. பின்னர் அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்தபோது சர்க்கரை கார்டு உள்ளவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க ஹைகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அரிசி, சர்க்கரை பெறும் 1,98,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் விடுபட்டோருக்கு இன்றும் நாளையும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் கைது செய்யப்பட்ட சயன், மனோஜ் இருவரும் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்க தனிப்படை போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தெகல்கா பத்திரிகை ஆசிரியர் மேத்யூஸ்,
கொடநாடு கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு தொடர்புள்ளதாக கூறியதால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் கூலிப்படை தலைவன் சயன், கூட்டாளி மனோஜ் மற்றும் தெகல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சென்னை குற்றப்பிரிவு துணை ஆணையர் செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் டெல்லி விரைந்தனர். இந்நிலையில் டெல்லியில் சயன் மற்றும் மனோஜை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இருவரும் நேற்று இரவு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் புழல் சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொடநாடு விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இன்று மாலை சந்திக்கிறார். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை தொடர்பாக தெகல்கா பத்திரிகை முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை அடுத்து தமிழக அரசியல் வட்டாரம் சூடுபிடித்துள்ளது. இதைத் தொடர்ந்து திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சியினர் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று மாலை 5 மணியளவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போது கொடநாடு விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட ஆளுநரிடம் மு க ஸ்டாலின் நேரில் வலியுறுத்துவார் என தெரிகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 3000 பேருக்கு 1.5 லட்சம் கோழி குஞ்சுகளை வழங்கும் திட்டத்தினை மின்சாரம் மற்றும் ஆயுர்வேதத்துறை அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மீது சுமத்தப்பட்டுள்ள களங்கத்தை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முடிப்போம் என தெரிவித்துள்ளார். முதல்வர் மீதும் அரசின் மீதும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சதி திட்டம் தீட்டியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். வேண்டுமென்றே இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டி மாண்புமிகு முதல்வருக்கும் இந்த அரசுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அம்மாவர்கள் ஏதோ கழகத்தினரெல்லாம் மிரட்டி அதற்குண்டான பத்திரங்களை வாங்கி வைத்திருக்கிறது போல அம்மாவுக்கும் ஒரு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் இதை சதித்திட்டம் தீட்டி இது போன்ற ஒரு செயலை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை முழுமையாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் அதே கோரிக்கை தான் வைக்கின்றோம். இப்பொழுது தேர்தல் வருகிறது என்பதற்காக ஒரு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும், முதலமைச்சர் கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு செயலை செய்திருக்கின்றார்கள். இது மக்களுக்கு உண்மை நிலைமை தெரியும். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு தகுந்த பதில் மக்களிடத்தில் கிடைக்கும். கொடநாடு விவகாரத்தில் அரசியல் பின்புலம் உள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநரும் MLAவுமான R. நட்ராஜ் எழுதிய நெஞ்சில் நேர்மை என்ற நூலை அமைச்சர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் ஆதரவு தொடர்ந்து அதிமுகவிற்கு இருப்பதால் இதை பொறுக்க முடியாமல் கனிமொழி உள்ளிட்டோர் ஆட்சியின் மீது அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கொடநாடு விவகாரம் குறித்து கருத்து பதிவிட்டவர் மீது வழக்கு போடப்பட்டுள்ளதால் வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சரை குறை கூறி வருவதாக அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். கிளீனா அவர் மேல கேஸ் போடப்பட்டிருக்கு. இந்த கருத்தை பதிய வச்ச அந்த மேத்யூ அவர்கள் மேல் ஏற்கனவே நம்ம ஐடி விங்குடைய தலைவர் கோவை சத்யன் அவர்கள் அது மேலே கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் சம்பந்தமாக வெகு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எந்தவித தொடர்பும் கிடையாது கொடநாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே மதிப்பு கொடுத்து அந்த விஷயத்தை பேசணும்னு நான் நினைக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு வேற குற்றச்சாட்டுகள் சொல்ல இயலாத நிலையில் இந்த மாதிரி ஒரு துரும்பை பிடித்து கொண்டு நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் கடல்ல. திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் கலந்து கொண்டு 3730 பேருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொடநாடு தொடர்பாக தெகல்கா செய்தி நிறுவனம் முதலமைச்சர் பழனிசாமி மீது தவறான குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளது என்றார். அவர் மீது குற்றச்சாட்டு உண்மையானால் ஆதாரங்களுடன் நிரூபிக்கட்டும் என அமைச்சர் CV சண்முகம் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணாநகர் ரமேஷ் மற்றும் சாதிக் பாஷா மர்ம மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தயாரா என கேள்வி எழுப்பினார். செய்தியை இதை மக்களிடத்திலே திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்காக, ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு பரப்பியிருக்கிறார்கள். உன்னிடம் ஆதாரம் இருப்பது உண்மை என்றால் நீ அந்த சம்பந்தப்பட்ட தமிழக அரசினுடைய இப்போது நாங்கள் உன் மீது வழக்கு போட்டிருக்கிறோம், நீ அந்த வழக்கை சந்தித்து இல்லை நான் சொன்னது உண்மை,
இதோ ஆதாரம் இருக்கிறது, இந்த ஆதாரங்களை பார், ஆதாரத்தை ஏற்று இது உண்மை என்றால் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? அதை கேட்பதற்கு இந்த எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்குக்கு நாம் நீதி விசாரணை ஜெயிக்க தயாரா இருக்கிறையா? சிபிஐ விசாரணைக்கு தயாரா? சாதிக் பாஷா மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்கிறாரா? சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தரிசனம் இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக இப்போதே பக்தர்கள் ஏராளமானோர் சபரிமலையில் குவிந்துள்ளனர். உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்டது. அன்று முதல் தினமும் ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம், புஷ்பாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடந்து வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான மகர விளக்கு ஜோதி தரிசனம் இன்று நடக்கிறது. மாலை 6:30 மணிக்கு மேல் மகர விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெறும். இதில் கலந்து கொள்வதற்காக இப்போதே பக்தர்கள் ஏராளமானவர்கள் சபரிமலையில் குவிந்துள்ளனர். மகர விளக்கு பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க திருவாபரணங்கள் அமைக்கப்பட்டுள்ள சந்தனத்தில் ஆன பெட்டகங்கள் பந்தளம் அரண்மனையில் இருந்து எடுக்கப்பட்டு அதிகாலை பந்தளம் சாஸ்தா கோவிலில் இருந்து நேற்று புறப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மகர விளக்கு சீசன் முடிந்து 20ஆம் தேதி இரவு கோவில் நடை சாத்தப்படுகிறது. 10% இடஒதுக்கீட்டு குஜராத்தில் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் விஜய் ரூபானி தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் நலிந்த நிலையில் உள்ள பொது பிரிவினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 103வது பிரிவை திருத்தம் செய்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் புதிய மசோதா சமீபத்தில் நிறைவேறியது. இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததுடன் இந்திய அரசின் அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து நாடு முழுவதும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்த 10% இடஒதுக்கீடு குஜராத் மாநிலத்தில் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி அறிவித்தார். 14ஆம் தேதிக்கு முன்னர் நேர்முக தேர்வு நடந்திருந்தால் 10% இடஒதுக்கீடு சலுகை பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு சுமார் 4 லட்சம் பேர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கலை கொண்டாடுவதை முன்னிட்டு சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் கடந்த 11ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. பயணிகளின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் தமிழக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு கோயம்பேடு, பூந்தமல்லி, தாம்பரம், மாதவரம், KK நகர் ஆகிய பகுதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நேற்றிரவு 8 மணி வரை 2040 பேருந்துகளில் 1,40,000 பேர் பயணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 11ஆம் தேதி முதல் இதுவரை சுமார் 4 லட்சம் பேர் சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊருக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே அரும்பாக்கத்துலேருந்து வரோம். நாங்கள் பொன்னமராவதிக்கு போகிறோம், திருச்சி பஸ்க்கு போகிறோம். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணல, அப்புறம் இங்கே வந்து தான் இப்போ தான் புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி போகிறோம். தனித்தனியாக இது பண்ணியிருக்காங்க, அதனால் ஈஸியாக தான் இருக்குது. நான் சென்னையிலேருந்து திருப்பத்தூர் போகிறேன். காரைக்குடி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் 2 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணேன். நல்லா வசதியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. வரும்போது கூட சிட்டி பஸ் கூட டிராஃபிக் இல்லாமல் இருந்தது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கேன். டிக்கெட் புக் பண்ண முடியலை. டிக்கெட் புக் பண்ண முடியலை. இங்கே வந்தேன், நல்ல ஃபெசிலிட்டி நல்லா அரசு பண்ணி தந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தேன், எனக்கு டிக்கெட் எல்லாம் இப்போ வந்த உடனே எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. ஒரு சந்தோஷமாக இருக்குது. பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை செல்ல கூடுதல் பேருந்து வசதி இல்லாததால் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வால்பாறை பகுதியில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல பொள்ளாச்சி பேருந்து நிலையம் வந்தனர். ஆனால் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பல மணி நேரமாக குழந்தைகளுடன் காத்து கிடப்பதால் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். மேலும் தனியார் வாகனங்களில் செல்வதற்கு நபருக்கு 250 முதல் 300 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுவதாகவும் தினமும் 300 ரூபாய் கூலி வாங்கும் தொழிலாளர்கள் தனியார் வாகனங்களுக்கு செலவிட முடியாத சூழலில் இருப்பதாகவும் பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து வால்பாறை செல்வதற்காக கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர்லேருந்து வரங்க. நாங்கள் பஸ்ஸுக்கு வேண்டி வந்து நின்றுட்டுருக்குறோம். ரொம்ப நேரமாக பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பக்கம் நின்றுட்டுருக்குறாங்க. நாங்கள் வால்பாறைக்கு போகணும். நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து திருவிழாவுக்கு போயிட்டுருக்குறோம் வால்பாறைக்கு. நாங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்கனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பஸ் விட்டால் சரி நல்லா
பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைமுக்கு சரியான பஸ் விடுறதில்ல. மாமூலாக விடுற பஸ்ஸு 4-5 வண்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி வருதுங்க. நாங்கள் எல்லாம் சொந்த ஊருக்கு போய் இப்போ இந்த நல்ல நாளில் ஒரு சந்தோஷமாக கொண்டாட முடியல. இந்த மாதிரி கேட்டோம்னா, அதிகாரிகள்கிட்ட கேட்டோம்னா அவ்வளோதான், பஸ் அப்படி தான் விடுவோம், இஷ்டம்னா ஏறி இல்லைன்னா போடா, போய் பிரைவேட் வண்டி பிடிச்சி போங்கடா, ஆட்டோ பிடிச்சி போ, கார் பிடிச்சி போங்கடாம். ஒரு காருக்கு 250 ரூபா கேட்குறோம். நாங்கள் வாங்குறது சம்பளம் 300 ரூபா. ஒரு நல்ல நாளைக்கு ஒரு 5 நாள் 6 நாளைக்கு எங்களுக்கு பஸ்ஸு ஸ்பெஷலாக வண்டி விடுங்க. எல்லாம் பொங்கல் டைமு. வால்பாறையில் வந்து நாங்கள் சுகாதாரமாக எந்த இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கோம். அந்த சுகாதாரத்தை வந்து இந்த இவங்க கவர்மெண்ட்டு எங்களுக்கு கெடுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நல்லபடியாக பஸ்ஸு அடிக்க ஒருக்க அந்த 6 நாள் 7 நாளைக்கு எங்களுக்கு பஸ்ஸு ஸ்பெஷல் வண்டி போடுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே அரசு பேருந்துகள் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பகுதியைச் சேர்ந்த இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் முத்துராஜு என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவருடன் நேற்று இரவு படத்துக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளனர். மயிலாடு அருகே உள்ள திருப்பத்தில் வந்தபோது நாகர்கோவிலில் இருந்து பெருமணல் நோக்கி சென்ற அரசு பேருந்துடன் இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முத்துராஜு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஹரிஹரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி பலியானார். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே NLC 3வது சுரங்கம் அமைக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலி NLC நிறுவனம் 3வது சுரங்கம் அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தி புவனகிரி அருகே தர்மநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது NLC நிறுவனம் 3வது சுரங்கம் அமைக்கும் பணிகளை கைவிடக் கோரியும் கோ பேக் NLC என்றும் கோஷமிட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐயாக்கண்ணு இந்த திட்டத்தை வெற்றியட விடமாட்டோம் என்று கூறினார். உயிரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது என ஆவேசமாக கூறிய ஐயாக்கண்ணு யாராக இருந்தாலும் சரி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும், வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். இந்த பகுதியில் இருக்கின்ற 12,500 ஏக்கரை எடுத்து நம்மளை வஞ்சிக்க பார்க்கிறது அரசு. இங்க ஏங்க வளமையான பகுதியை, எல்லோருக்கும் உணவு கொடுக்கின்ற பகுதியை எடுக்கிறேங்கிறாங்க என்பது தமிழர்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள். இந்த திட்டம் வெற்றி அடைய நாங்கள் விடமாட்டோம். எங்கள் உயிரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர ஒரு பிடி மண்ணை கூட இங்கேருந்து எடுக்க முடியாது அவங்களால. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விவசாய பயிர்களை நாசம் செய்து வரும் காட்டு யானைகளை விரட்ட வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓசூர் அடுத்த சாணமாவு வனப்பகுதிக்குள் 70க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கடந்த 2 மாதங்களாக பல குழுக்களாக பிரிந்து தஞ்சமடைந்துள்ளன. இரவு நேரங்களில் அந்த யானைகள் தண்ணீர், உணவு தேடி வரும்போது போடூர், ஆழியாளம், நாயக்கனப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் நுழைந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனிடையே பீஜப்பள்ளி கிராமத்திற்கு புகுந்து 20க்கும் மேற்பட்ட யானைகளை கிராம மக்களே விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த யானை திரும்பி தாக்க முற்பட்ட போது பயந்து ஓடிய லோகேஷ் என்ற மாணவன் காயமடைந்தான். இதனையடுத்து யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் வனத்துறையினர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.